ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங்ஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்குல சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கை தோல் உரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மேஷரோ இல்லை ஃபோர்க்கு வச்சு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்த இந்த கிழங்கு கூட 3 கப்பு கோதுமை மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையால் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கான ஒரு சைட் டிஷ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கட்டும். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் வதங்கட்டும். இப்போ 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 2 பொடியாக நறுக்கின தக்காளியும் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் மஷ்ரூமும் சேர்த்துருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை உணவில் சேர்த்துக்கணும். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பும் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். இறக்கும் போது 2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. இது இறக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை சிம்மில் வச்சு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம். கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம மெலிசாக திரட்டின சப்பாத்தி மாவு எடுத்து போட்டுக்கலாம். 2 பக்கமும் லேசான எண்ணெய் போட்டு திருப்பி விட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு இதில் நீங்கள் நெய்யும் போட்டு கொடுக்கலாம், இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். இப்போ சூடான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி. இதுக்கு அருமையான சைட் டிஷ் இந்த மஷ்ரூம் தொக்கு. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.